ஓம் நம சிவாய. இப்பறந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க தெருக்கூத்து தான். இருந்தாலும் நான் தெருக்கூத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்கூத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்கூத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களை வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறார். நாங்கள் சித்தன் நாடக சபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடக சபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழ ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு ஏதேனும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியேனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என் பதியாய்க்கு மற்றவருக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? தாதி இரண்டாவது என்ன செய்வது? அந்த அரவ அமர்ந்தா அந்த இடத்துல தப்பிக்கொண்டு அந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்லிவிடுவது. நாகமும் சும்மாடாகத்தான் வரவில்லையே, என்ன செய்வேன்? சரி, பாம்பு பானை வரணும் ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். அந்த பூ மலராது எடுத்து பாருமா, அதை கொடுத்து தப்பிச்சுக்கலாம். அந்த பூஜை ஐயோ என்ன
இந்த வையகம் படுத்திடவே இந்த வஞ்சியா நானே இதற்கு நான் என்ன செய்வது எந்திடரே ஐயா நம்ம ஜலத்திலே விளையாண்டு கொண்டு இருக்க நேரத்தில் ஆறாலயத்தை பூசையிலாக்கிட்டு தெரியுமா பூலோக இயற்கை காட்சிகளை பார்க்க தன் மனைவியாகிய கும்பனி மேதனையோட ஆகாய கந்தர்வா ரதம் போட்டு போக கேள்வி மகமா போகும்போது அந்த நேராகப்பட்டது இந்த ஜலத்துல தெரிய அந்த நேரப்பாட்டு நம்ம ஆசைப்பட்ட அதே நான் கூடி அதுக்குள்ளாக முக்கன் படத்தை வரவேற்பறைகளை பிரித்து விட்டாரு. என்னதான் பண்ணாங்க அது பண்ணா நம்ம காரியம் ஒண்ணும் செய்யாது. நம்ம அவர்கிட்ட போய் சொல்றோம், ஒரு நாள் போய் சொல்றது கிடையாது, இன்னைக்கு போய் சொல்றோம். நாகேந்திரன் மலர் இது 3 பொருளை எடுத்துக்கொண்டு வரும்போது, அதாவது காட்டில் உள்ள கரடி, சிங்க, புலி, பெருத்த மிருகங்களை துரத்தி வந்தது. நாங்க 8 அடி பள்ளத்துல விழுந்து எழுந்து அப்படி சொல்லிட்டுமா அதை தலையில விரிச்சு போட்டு கிழிச்சுக்கிட்டு தகையில கிழிச்சுக்கிட்டு அப்படி நம்ம சாமியார்களை போய் வீவோ அவங்க நம்பிடுவார். நம்மளுக்கு அந்த பழக்கம் வராது. முடியல ஜாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு மரங்களை உடைச்சு நவச்சிட்டு அங்க சென்றோம்னா இந்த ஒரு உண்மையை மறப்பதற்கு 9 பொய்யை சொல்லணும். சரின்னு என்ன மனசால நினைச்சோம், உங்க மனசுல அப்படி எப்படி ஏத்துப்பாரு. ஏமா அப்படி நான் இந்த அலங்கோலமாக சென்றாலும் என்ன என்ன கேள்வி கேட்பாரா? Yeah.
என்ன வாடி என்று போடி ஒரு தளத்திலே வேண்டான அம்மா நான் கூப்பிடாரு ஒரு நாடு கூட என்ன வாடிட்டு போடிட்டு சாப்பிட்டு நீங்க என்ன கேள்வி காப்பாரா அவரு முன்னால போய் நான் நின்றா அவர் நிற்கின்றால என்ன நினைந்திருக்கும் என்ன நினைப்பாரோ இல்லையே என வாடி என்று போடி என்பாரா என்ன வன்புத்து பயணி கொள்ளாரா மதியாய்க்க மன்னவர் என்ன சொல்லுவாரு ஒன்றும் புரியவில்லை. எப்படி இருந்த போதும் இந்த ஒரு உண்மையை மறுப்பதற்கு 9 பொய்ய சொல்லிவிடுவோம். வேற வழி என்ன பண்றது? சாதி என் உள்ளத்துல கொஞ்சம் கூட ஏற்கலையே. அப்புமா மதயனந்தி யானே நான் கற்பது தவறினாரா என் கணவர் என்ன சேர்க்க மாட்டார் கூடும் இதற்கு தந்திரம் அடித்தொகையே நாம நிறுத்தி அந்த அற்புத வணங்கி அறுவையும் செல்வமா மன்னர தன்னை கண்டு அதாவது பூஜைக்கு போன நேரமாச்சுதோ அந்த பூவையால் சாமி அதாவது ரேணுகத்தண்டை ஜலம் புஷ்பம் என்று எடுத்து வர சொன்னாங்களே நேரம் ஆகிவிட்டது. உங்களுக்கு தான் கேனம் இருக்குமே. கேனம் இல்லடா, நான் ஞானம் ஞானம் என்னாச்சுன்னு பார்க்க கற்பிகள் தவறிட்ட பாவி அந்த அதாவது எப்படி என்றால் அதாவது ரேணுகை என்று சொல்லக்கூடிய கற்பு நிலை தவறிவிட்டால் எப்படி என்றால் ஆகாய கந்திரன் கும்பனி மேதினியோடு
அவனுடைய ஆகாயமாக போய்கொண்டு இருக்கும் போது ஜலத்திலே நீராடி கொண்டு இருக்கும் போது அவன் நிழலை பார்த்து ஆசைப்பட்டு சோரம் போய் விட்டாளடாவா. என்னடா ஆச்சரியமா இருக்கு, எப்படி நயல்ல பார்த்தா சோரம் போய் விட்டாள்? இது ஒரு சோரமா? ஆமாண்டா, பார்த்து மனதிலே நினைத்து விட்டாலே பெண்ணுடைய கற்பு போய்விட்டது. ஆண்டி விட்டு யாரும் ஆய்வா இருக்கான்னு அவனை கூட நினைச்சு பார்க்க கூடாது. நினைச்சு பார்க்க கூடாதா? நினைச்சு பார்த்தாலே அவ கற்பு போயிடுச்சு. கருப்பு காடு ஆஞ்சி போச்சு. கற்புடா, கற்பு நிலை. மனதிலே நினைத்து விட்டாலே அவ கற்பு போய்விட்டது. அப்ப எப்படி அவனையும் கருப்பா டாச்சி தான் விளையாட்டுக்கு. ஆமா, வரட்டு பார்ப்போம். கோயை முட்டணும். அடியத்தான் நேரமா உத்தமையும் செய்த அந்த கானகத்தில் என்ன நடந்ததோ விளக்க முடிய